ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சுவிட்ச் பாக்ஸ் மீன்ஸ் என்னது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், இது எப்படி ரெடி பண்ணுறது, இதில் என்ன ஃபால்ட்டு, அல்லது என்னென்ன உள்ளே இருக்குது, முதல்ல இதுக்குள்ளே என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க கைஸ், நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இந்த பவர் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. இப்போ நம்ம இதில் பவர் சப்ளை வருது இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டோட பாக்ஸு அவன் கொடுத்துருந்தா ரெடி பண்ண முடியுமான்னு பாரு தம்பின்னு. சரி, ரெடி பண்ணி பார்ப்போம் வாங்க. சக்ஸஸாக இல்லை இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸானு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது. என்ன யூஎஸ்பி சாக்கெட் மட்டும் மொத்தம் 6 சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. 6 சாக்கெட் வேலை செய்யுமான்னு தெரில. சரி வாங்க, நம்ம ஃப்யூச்சரில் செக் பண்ணிடலாம். பின்னாடியே செக் பண்ணிடுவோம். ஃப்யூச்சர்னால் அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பவர் சப்ளையோட. பார்த்திங்கன்னா தெரியும், பவர் சப்ளை வருது, ஆஃப் அண்ட் ஆஃப் ஆகுது. பார்த்துக்கிங்களா, இது வந்து நல்லா இருக்கிற பவர் சப்ளை பாக்ஸு ஒயரோடு எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் பவர் சப்ளை வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கிட்ட பாக்ஸை இதில் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் சப்ளை வரவே இல்லை ரெண்டு ஹோல்ஸ்லையுமே. சரி, பக்கத்து ஹோல்ஸில் தான் வருதுன்னு பார்த்தோம், அங்கேயும் பவர் சப்ளை வர மாதிரி தெரில. நம்ம டைரெக்டாக உள்ளே என்ன இருக்குதுன்னே பார்த்துட வேண்டியதுதான். உள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும். 4, 5, 6 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கழட்டி எடுத்துடலாம். எனக்கு தெரியும் உள்ள ஒன்றும் இல்லை, புடிங்கிட்டு வச்சு செட்டாக இவ்வளோதானா உள்ள விஷயம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 லைன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இப்போ மேலே ஒரு ஒயர் போகுது. என்ன இது, ஒரு ஒயரை கதை இப்படி போகுதா? காணுமே. ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா ஒயர் விட்டுட்டு கிடக்குது. அநேகமாக இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைன் இருக்குது. இந்த நீர் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 2 லைன் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து சர்க்யூட்டுக்கு போகுது. இந்த சர்க்யூட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஜாயிண்ட் இங்கே வந்து டேரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலிருந்து இங்கே இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எத்தாறு கரண்ட்டு நம்ம எது கனெக்ட் பண்ணோம் அதுக்கு. இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். அநேகமாக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சுருந்துருக்குறாங்க. தூக்குனா கூட ஓ மை காட் ரஸ்ட்டே பிடிச்சிருச்சு. வாங்க இதை நம்ம சால்ட்ரிங் வச்சு பார்த்துட்டு வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா, கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணோன்னே என்ன இருக்குது, ஓ மை காட், பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு சர்க்யூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 லைன் நியூட்ரு அப்புறம் எர்த்து 2 லைன் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க கனெக்ட் பண்ணி. அந்த 2 ஒயர் இதில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரு எர்த்து. ஆனால் அதில் தான் ஒரு லைன் ஒயரே விட்டுருச்சு. அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சால்ட்ரிங் வச்சுட்டு என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி போய் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 6 போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 6 போர்ட்ஸும் வேலை செய்யுமாங்கிறது தான் டவுட்டு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உள்ள சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த ஃபயர் ஆன மாதிரி தெரியல. ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கிளியராக தான் இருக்குது. மொத்தம் எத்தனை ஐசி, இங்கே 3 ஐசி மொத்தம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4. சரி வாங்க நம்ம திருப்பி இருந்தபடியே கனெக்ட் பண்ணிவிட்டு
சால்ட்ரிங் வச்சு ஒயர் நம்ம சால்ட்ரு பண்ணிட்டு பார்ப்போம் வேலை செய்யுமா அல்லது தூக்கி தான் போட முடியுமா. இருக்குது பார்த்திங்கன்னா செகண்ட் லைனு. இந்த செகண்ட் லைனில் என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுரண்டி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம அதில் பேஸ்ட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லெட் எடுத்துக்கிறீங்க. சால்ட்ரிங் லெட் எடுத்துகிட்டு சால்ட்ரிங் லெட்லேருந்து கொஞ்சமாக சால்ட்ரிங் லெட்டில் எடுத்து சால்ட்ரிங் அயன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஹீட்டாக பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, சால்ட்ரிங் லெட்டுக்கு ஒரு பால் ஆட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இல்லை நம்ம சால்ட்ரிங் இது வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சால்ட்ரிங் இதில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம இந்த ஒயரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு வேலை செய்தா அல்லது உள்ளே வேறு ஏதாச்சும் ஃபால்ட்டானு பின்னாடி பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சால்ட்ரிங் நல்லாவே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜம்முன்னு உட்காந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்க்ரூவை போட்டு பட்டுன்னு ஒரு டெஸ்டிங்கை போட்டுருவோம் வாங்க. நான் ஸ்க்ரூவை போட்டுறேன். இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு விட்றேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரூவெலாம் போட்டு இது பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டாச்சு. இப்போ இதில் பவர் சப்ளை வருதா இல்லையான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆஃபில் இருக்குது. இப்போ வேலை செய்தா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடு பவர் சப்ளை இல்லை. சரி இந்த சைடு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுது. எனக்கு தெரிஞ்ச என்னையுமே இப்போ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓ ரைட், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் எரியுது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் டைப் சி எடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணி பார்ப்போம். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்செட் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யுது. சக்ஸஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டு விட்டு எரியுது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அடாப்டர் எடுத்துக்கிறேன். 2 ஆம்பியர். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு இதை சார்ஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஹெட்செட்டை நான் 2 ஆம்பியர் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெற்றிகரமாக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒயர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வெற்றிகரமாக வேலை முடிஞ்சுது. இது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நிறையா வேஸ்ட்டாக கிடக்கும். நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க. உள்ளே கழட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது மாதிரி ஒரு ஒயர் போனதாக கூட இருக்கலாம், அல்லது ஃபியூஸ் போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு அது மாதிரி உள்ள என்ன சுவிட்சு கூட போயிருக்கலாம். அந்த சம்டைம்ஸ் இந்த சுவிட்சு போயிருக்கலாம். இல்லைனாலும் இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் இது போயிருந்தால் நீங்கள் கூட அந்த யூஎஸ்பி போர்ட் தூக்கி போட்டுட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணலாம்.
இது மாதிரி வீட்டில் ஆகாத பொருள் ஏதாச்சும் கிடந்ததுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக எலக்ட்ரானிக் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதில் கை வைக்கிற மாதிரி பாருங்கள். 220 வோல்ட் 220 to 240 வோல்ட் ஏசி. இப்போ நீங்கள் கை வச்சிங்கன்னா நினச்சி பாருங்கள் என்ன ஆகுன்னு. அதனால் ஒரு அவேர்னஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க அது மாதிரி இருக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சும்மா வேணால் கழட்டி பார்க்குறனா பாருங்கள். அது தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எலக்ட்ரானிக் ரீதியாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவனுக்கும் தெரிஞ்சுக்கலாம். பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.